ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் சாப்ஸ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து உப்பு கறி ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் நான். இது ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 1 kg வாங்கி பாதி இட்லி கறி குழம்பு வச்சாச்சு. மீதி இருந்ததை வறுத்தோம் நாங்கள். இன்றைக்கி வறுக்கிறத போட்டிருக்கேன். இன்னொரு நாளைக்கு நான் அந்த இட்லி கறி குழம்பு போடுறேன். பாருங்கள், இதுக்கு வந்து அதிகமாக மசாலாலாம் சேர்க்காமல் வறுத்தா சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெறும் கடுகு ஜீரகம் தான் போட்டுப்பேன். இதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 2-3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த உப்பு கறி ஸ்டைல் மட்டன் சாப்ஸ் ஃப்ரைங்க. வெறும் வாயிலே சாப்பிட்றலாம் நம்ம. இதை நீங்கள் வறுத்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில்லை, அவ்வளோதாங்க. இதை வறுத்துட்டு நம்ம நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சுருக்கிற அந்த கறியை அப்படியே அதில் போட்டுற வேண்டியதாங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டிங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா, வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, ஏன்னா சால்ட்டு போட்டு தான் இந்த கறி வேக வச்சுருக்கேன். இப்போ இது மிளகாத்தூள் தாங்க போடுறேன் நான், அதனால் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், இது மல்லித்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டால் போதும், சும்மா வாசனைக்கு. ஏன்னா இதில் வந்து எதுவுமே ஸ்பைசி ஐட்டமே போடல பாருங்கள், அதனால் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ சால்ட்டு தேவையான அளவு தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு இந்த மட்டன் வேக வச்ச சூப் இருக்குது பாருங்கள், அந்த சூப்பை திரும்பி ஊற்றி நம்ம அது சுண்டுற அளவுக்கு அதுலேயே அது வேகணுங்க. அப்போ அது வந்து சூப்பராக இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கே. இவ பாருங்கள், எல்லாமே போட்டுட்டேன். உப்பு ஒண்டி தான் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா கறியிலே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அது சும்மா சாப்பிடும்போது நமக்கு சரியாக இருக்கும். ஆனால் இதில் இப்போ உப்பு காரம்லாம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா. பாருங்கள், கொஞ்சம் சூப் ஊற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பெலாம் சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா பரட்டி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது மாதிரி வரும்போது நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த உப்பு கறி மட்டன் சாப்ஸ் ஃப்ரை செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் சாப்ஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உப்பு தாங்க போடுறேன். நீங்கள் மட்டன் சாப்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரை வந்து அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாகவே ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சூப் ஊற்றினோம் பாருங்கள், எல்லாமே சுண்டி வந்துடும் பாருங்கள். சுண்டி வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும். பொதுவாகவே வந்து மட்டன் நெஞ்செலும்பு கறினா எல்லாருமே வாங்குவாங்க, ரொம்ப நல்லது, ஹீட் குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம வந்து ஒரு இட்லிக்கு குழம்பு வச்சுட்டு மீதி இருக்கிறத வறுத்தோம். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. இது அதிகமாக ஸ்பைசி இருக்காது, பட் அட்டகாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ஒரு அருமையான மட்டன் சாப்ஸு உப்பு கறி ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.